ஆரம்ப நாட்களில் அஜித் சாரோடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டுக்கு வந்து உங்களுடைய குரல் வந்திருக்கு. என்ன மாமு நீ வேற நம்மள வர்ற, நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். நம்ம வந்து டப்பிங் பேசின ஒரு சின்ன வயது இளைஞர் தான் இன்னைக்கு வந்து ஒரு தலை அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இவரை பார்த்து பிரமிக்கிறோம் இல்லையா, அப்போ அது நினைவுக்கு வரல. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அப்போ ஒரு தேசிய கீதம் பாடும்போது அசையம் நிற்கிறோங்கிறது மரபு. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தண்ணியில் விழுந்துட்டுனா பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், உடனே குதிச்சு காப்பாற்ற மாட்டேன். நானே கேட்டிருக்கேன் ஐயாவோட குரலில். அப்படிங்கும் பொழுது நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு பேசி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப தப்பாயிடும். எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஐயாவுக்கு பேசுனது. ஆனால் ஒரு பெரிய ரிஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம நேதாஜி ஐயாவனுடைய இதில் படையில் மேஜர் ஜெனரல் இருந்த ஒரு குர்பக் சிங் திலாங்னு அவருக்கு ஆஃப்டர் த வார் British wanted to try any people. The survivors who joined. அந்த 82 வயசு அந்த குரல் உதறல் ஒன்று சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும், அவ்வளோதான். மச்சான் பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்பில்லை போக்குறீங்கள, எனக்கு கொல்றது பிடிக்கும், கொல்றது பிடிக்கும், கொல்றது தான் பிடிக்கும். அந்த மாதிரி சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும், சிறப்பாக தான் செய்யணும். ஷஷாங்க் ரிடம்ஷனில் உங்களுடைய அந்த டப்பிங் வந்து மார்கன் ஃப்ரீமன் ஃப்ரீமனுக்கு மறக்கவே முடியாது. 3 பீரியடில் 3 இதுவாக வந்து அவர் பேசுகிறார். பெயில் இதுக்கு கேட்கும்போது 40 வருஷமாக சிறையில் இருக்கிறது, நான் இது வரைக்கும் இன்னும் திருந்தாமையா சார் இருப்பேன், திருந்திட்டேன் சார், பரவாயில்ல சார், நீங்கள் வழக்கம் போல் ரிஜெக்ட் ஆகிட்டே போட்டு கொடுங்க. வசந்த் பாலன் சார் ஃபோன் பண்ணார் டைரக்டர். அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை தமிழ்நாட்டு மார்கன் ஃப்ரீமேன் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ, Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சார், அடுத்து உங்களோட டப்பிங் அதை பற்றி பேசணும். அது தனி செக்மெண்ட் தான். அதில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா மக்களாலேயும் கொண்டாடப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். அதை நான் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு இருந்த அனுபவம் மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய படத்துக்கு வந்து அவருடைய கதாபாத்திரத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்குற ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு எப்படி, அதே மாதிரி அந்த படத்தில் நீங்கள் அவர் குரல் கொடுக்கறது எப்படி சார் உங்களுக்கு இருந்தது? நாட்டை நாசமாக்கிட்டாங்களே, கண் முன்னால நாடு அழியுது, இதுக்கா போராடணும், இதுக்கா சுதந்திரம் வாங்கணும். அதாவது ஐயாவுக்கு வந்து எங்கள் அப்பா ரொம்ப நெருக்கமானவங்க. நான் ஒரு முறை ஐயாவை பார்த்துருக்கேன். எங்கள் தெரு முனையில் வந்து அவங்க மீட்டிங்க்கு வந்தாங்க, அந்த ராயப்பேட்டை ஏரியாவில் இருக்கும்போது. அப்போ நான் பார்த்துருக்கேன் ஐயாவை. அப்போ ஒரு அதனுடைய இயக்குனர் வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படி, அப்போ அது தொலைக்காட்சியில் வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு பேசணுன்னு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து எனக்கு எப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க டப்பிங்குன்னா, அது ஒரு 10 நாள் இருக்குது சார். முதல்ல எனக்கு ஐயா பேசின ஒலி நாடாக்கள் வேணும், கேசட்ஸ் வேணும். அதை கேட்டு ஐயாவனுடைய வாய்ஸ் அவங்க எந்தெந்த இடத்துல இந்த போன வாண்ண அப்படின்னு அந்த எண்ணெய் சேர்த்து பேசுகிறாங்க, அவங்களுடைய என்ன ஸ்லாங் இருக்குது. அவங்க விருதுநகர் இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. அந்த பியூரான அந்த பாஷையும் கொஞ்சம் இருக்குது. இந்த சென்னைக்கு வந்ததுனால வந்து அந்த பாஷையிலேருந்து கொஞ்சம் விலகியும் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஐயாவுக்கு பேசுனது. ஆனால் ஒரு பெரிய ரிஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, ஏதோ ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்த குரல் தெரியாத முகம் தெரியாத ஒரு மனிதருக்கு நான் பேசலை. நம்ம நூற்றாண்டில் நம்மளோடு வாழ்ந்த நம்மளை ஆண்ட ஒரு தலைவருக்கு, அவர் கூட பழகினவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவருடைய குரல் நானே கேட்டிருக்கேன் ஐயாவோட குரலில். அப்படிங்கும் பொழுது நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு பேசி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப தப்பாயிடும். அது ஐயாவுக்கே நம்ம செய்கிற ஒரு இழுக்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நான் அதை பேசுனதுனால வந்து பத்திரிகையில் ஒரு நல்ல பாராட்டி இருந்தாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அதில் அவருக்கு மிக முக்கியமாக பேச ஏதாவது ஒரு வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அது வந்து என்னுடைய நண்பன் சின்ன பாப்பாவில் நடித்த நடிகர் மோகன்ராம், அவங்க பெரியப்பா பையனுக்கு தான் அந்த கண்ணில் அடிபட்டு அவர் போய் பார்த்தது. பார்க்கும்போது அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ இது நீங்கள் மனு அனுப்புங்க, நான் பார்க்குறேன், கொள்கிறேன், அதை இது பண்ணி தான் நம்ம இது பண்ணணும், கண் ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் வர சொல்லுன்னு, அப்போ அவர் போய் தேசிய கீதம் பாடும்போது அசையம் நிற்கிறோங்கிறது மரபு. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தண்ணியில் விழுந்துட்டுனா பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், உடனே குதிச்சு காப்பாற்ற மாட்டேன். ஒரு ஆபத்துனாக்கா இப்போ சட்டத்தை மட்டும் இல்லை மரபையும் மீறலாம், முதல்ல கையெழுத்து போட்டு உடனே அனுப்புன்னேன் அப்படின்னு பேசியிருப்பார். இதே ஐயாவனுடைய குரலெல்லாம் நம்ம
கேட்டதுனால அந்த இது ரொம்ப ரொம்ப இயல்பாக வாழ்ந்துட்டு இயல்பாக அவங்க அவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணவங்க அவங்க எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக இருந்திருக்கிறாங்கங்கும்பொழுது நம்மளாம் அவங்க முன்னாடி ஒரு சின்ன கூழாங்கல்ல சார், கொஞ்சம் பொடி, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் பார்த்து தான் இப்படி ஒரு எளிமையாக வாழ்ந்துருக்குறாங்க. இது ஃபோட்டோஸ்லாம் வரும் பாருங்க, ஜனங்களோட ரோட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது வண்டி போகுது அப்படின்னாக்கா நிறுத்தி கீழே இறங்கி ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி பாண்டிச்சேரி முதல்வர் ஃபரூக் மரைக்காயர் மாமா, நான் மாமன்னு சொல்லுவேன் அவங்கள, ஏன்னா எங்கள் அப்பா அவங்க மாமன்னு கூப்பிடுவாங்க. அவங்களுடைய மகன் திரு ஷாஜஹான் அவர்களை வந்து நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன். அவங்க எல்லாமே வந்து சட்டசபை முடிஞ்சிடுச்சுனாக்கா வெளியில் நின்று எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ரோட்டில் போகிறவங்க நல்லா இருக்கீங்களா சௌரியமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அது அவ்வளோ பெரியவர்களே வந்து அவ்வளோ இயல்பாக இருந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். அடுத்து ஷஷாங்க் ரிடம்ஷனில் உங்களுடைய அந்த டப்பிங் வந்து மார்கன் ஃப்ரீமன் ஃப்ரீமனுக்கு மறக்கவே முடியாது. ஒரு சில கதாபாத்திரங்கள், ஒரு சில நடிகர்கள் வந்தாலே அது பாஸ்கர் சாருடைய குரல் தான் அப்படின்னு. அது வந்து என்னுடைய சகோதரியினுடைய மகன் கீர்த்திவாசன் அவர் தான் அது எழுதினார். அப்போ இந்த மாதிரி 3 பீரியடில் 3 இதுவாக வந்து அவர் பேசுகிறாரு. அந்த பெயில் இதுக்கு கேட்கும்பொழுது, பரோல் கேட்கும்போது, அப்போ அதில் வர்ற டைலாக்கு, 40 வருஷமாக சிறையில் இருக்கிற நான் இது வரைக்கும் இன்னும் திருந்தாமையா சார் இருப்பேன், திருந்திட்டேன் சார், பரவாயில்ல சார் நீங்கள் வழக்கம் போல் ரிஜெக்டே போட்டு கொடுங்க அப்படின்லாம் ஒரு விரக்தி. இது பிகினிங்கில் எஸ் சார் அது திருந்திட்டேன் சார், இனிமேல் யாருக்கும் என்னால் எந்த ஆபத்தும் வராது சார் அப்படின்னு பேசியிருப்பார். 40 வருஷமாக சரி அது இது அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் பண்ணது ஒரு நல்ல பேர். வசந்த் பாலன் சார் ஃபோன் பண்ணார் டைரக்டர், அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை தமிழ்நாட்டு மார்கன் ஃப்ரீமேன் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ இருக்கட்டும் சார், அது என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான், எனக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே. 100க்கு 100 உண்மை சார் அவர் சொன்னது. எனக்கு வெளியில் வாழ முடியுங்கிற நம்பிக்கை இல்லை ஆண்டி. வாழ்க்கையில் முக்கால்வாசி நாள் இங்கே இருந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த படம் ஸ்பைடர்மேன், அதில் நீ அந்த கொடுத்த அந்த டப்பிங் வந்து ரசிக்கப்படுற ஒரு கதாபாத்திரம் இல்லை சார். அது அதுலேயும் வந்து ஒரு காமிக்கல் ஆங்கிள் இருக்கும்ல சார். அதில் ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறதே அந்த ஸ்லாங்காகவே, அந்த ஐடியா எப்படி சார் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 200 கொடுக்கலாம். ரொம்ப கம்மியாக தரீங்களா சார்? இந்த ஸ்பைடர்மேன்ட்டே கொண்டு போய் கொடு. அதாவது நீங்கள் இப்போது நார்மலாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஒரு டைலாக் வரும், போருக்கு புறப்படும் போது சிவாஜி அப்பா பேசியிருப்பாங்க, நீலவானிலே செந்நிற பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டெரிக்கும் செஞ்சுடரது, அதுதான் நீ என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை பொட்டு, பரமனுக்கு முக்கண், இப்படிலாம் பேசியிருப்பாங்க. இப்போ தெலுங்கு தமிழ் படத்துக்கு நான் பேசும்பொழுது பையா பிரம்மானந்தம் பையா இருக்காங்க, அவங்களுக்கு நான் ரெகுலராக பேசுவேன். சகோதரர் மருதபரணி அவர்களுடைய படத்தெல்லாம் பிரம்மானந்தத்துக்கு நான் தான் பேசுவேன். அப்போ இதே மாதிரி அப்பா பேசின அந்த டைலாக் இருக்கு இல்லையா, சிவாஜி அப்பா பேசின டைலாக், அதே மாதிரி நான் இவருக்கு பேசினா சூட் ஆகுமா? பையா நல்லா இருக்கியா, இப்படி பேசுனா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் மிமிக்ரி திறமையும் வேணும். கரெக்ட். என்ன அந்த மாதிரி வந்து ஷஷாங்க் ரிடம்ஷனில் வந்து அவருக்கு ஒரு பீரியடில் ஒரு இதை வாய்ஸை மாற்றினது நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அந்த இவருக்கு நம்ம நேதாஜி ஐயாவனுடைய இதில் படையில் மேஜர் ஜெனரல் இருந்த ஒரு குர்பக் சிங் திலாங்னு அவருக்கு, ஆஃப்டர் த வார் பிரிட்டிஷ் வாண்டட் டு ட்ரை எனி பீப்புள், த சர்வைவர்ஸ் ஹூ ஜாயின்ட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி, அந்த 82 வயசு அந்த குரல் உதறல், அது இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மிமிக்ரி திறமையும் வேணும். அதுக்கு அந்த உதட்டில் பொருத்தக்கூடியது, அந்த மாடுலேஷன், இது எல்லாமே எனக்கு டப்பிங் சொல்லி கொடுத்தவர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுறேன், நன்றி கூறுறேன் அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்று சிறப்பாக செய்யணும் அவ்வளோதான். மச்சான் பிரகாஷ்ராஜ் சொல்லுவாப்பில்லை போக்குறீங்கள, எனக்கு கொல்றது பிடிக்கும் கொல்றது தான் பிடிக்கும். அந்த மாதிரி சிறப்பாக செய்யணும் சிறப்பாக தான் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சார். இப்போது டப்பிங் அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து அதோடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மாறுது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு டேக் வந்து பெட்டராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு டேக் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அன்னைக்கு அப்படி காலகட்டம் கிடையாது.
லூப்பில் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அதுக்கு சரியாக ப்ரிப்பேர்டாக வந்தால் மட்டும்தான் லிப்பை நீங்கள் அடிக்க முடியும். அப்படிங்கிற நேரத்தில் எவ்வளோ பயிற்சி சார் நடக்கும்? அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் அந்த கரெக்டாக அந்த உணர்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டு வசனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவ்வளோ லிப்பையும் மேட்ச் பண்ணுறதுங்கிறது. அதாவது அந்த காலத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எங்களுக்கு பயிற்சி அளித்த, பயிற்றுவித்த, சொல்லிக் கொடுத்த அந்த டப்பிங் ரைட்டர்ஸ், அந்த ஆசிரியர்கள், அவங்க அப்படி ஃபயர் மாதிரி இருந்தாங்க. நாங்கள் பேசக்கூடியவர்களும் வந்து அவங்களுடைய யூனிட்டில் வந்து நாங்களும் அப்படி ஃபயர் மாதிரி நின்றுக்கிட்டு இருப்போம். அப்போ அவங்க வந்து நான் பெரிய ரைட்டர்ஸ், நான் எழுதியிருக்கிறத நீ பேசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி பேசு, ஏய் நல்லா இருக்குடா, அதை அப்படியே வச்சுக்கிடாமாங்க ஆரோக்கியதாசையா. மருதபரணி சார் அதான் சொல்லுவாங்க, சகோதரர் மருதபரணி அவர்கள், நல்லா இருக்குது, அதை விட்றாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க அப்படிம்பாரு. இந்த இடத்துல இப்படி போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்குது அப்படி போடுங்க அப்படிம்பாங்க. சில இடத்துல இல்லை வேண்டாம், அது வேண்டாம், இந்த இருக்குது இது பாருங்களேன், அது பொருத்தமாக இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு வேறு எழுதி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எங்களுக்கு வந்து சுதந்திரமும் கொடுத்தார்கள், சொல்லியும் கொடுத்தார்கள். அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் வந்து எங்களால் வந்து சிறப்பாக செயல்பட முடிஞ்சது. இப்போது நான் என்னுடைய மச்சினன்னா ரொம்ப தங்கச்சி வீட்டுக்காரர் மாதிரி ராஜேந்திரன், கோட்டா சீனிவாசராவுக்கெல்லாம் பேசினாப்புல அவர். அதுக்கப்புறமா வந்து இன்னும் காளிதாஸ், மாரிசனா நடித்த கலைஞர் காளிதாஸ், அது மாதிரி சாய்குமார், சாய் ரவி, எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் ஒன்றா, நாங்கள் எல்லோரும் டப்பிங் பேச, நானும் விக்ரமும் ஒன்றா டப்பிங் பேசியிருக்கோம். சியான் விக்ரமும் நானும் ஒன்றா டப்பிங் பேசியிருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பயிற்சிகள் பிழைப்பாகவும் கிடைத்தது, பயிற்சியாகவும் கிடைத்தது. அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. யார் பேராவது விட்டு போயிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுங்க. இப்போ தான் சார் சமீபத்தில் இந்த விஷயத்தையே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப நாட்களில் அஜித் சாருடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டுக்கு வந்து உங்களுடைய குரல் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு பைக்கில் வர்ற ஒரு 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 ஆடாக இல்லாட்டி வந்து அது ஒரு ஷார்ட் இல்லை, அது ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் ஒன்று. கரெக்ட். ஆமாம் ஆமாம். அதில் வந்து அஜித் சார் இறங்கி வந்து ஒரு மெட்ராஸ் தமிழில் பேசுவார் அவருடைய நண்பர்கிட்ட. என்ன மாமு நீ வேற நம்மள வர்ற, நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன், என் லைஃபே இப்போ உன் கையில் தான் இருக்குது. உங்களுடைய குரல் பார்க்கும்போது அப்பா பாஸ்கர் சார் வந்து அஜித் சாருக்கும் அவருடைய குரல் பின்னணியில் இருந்திருக்குங்கிறது தெரியும் போது அவ்வளோ இதுவாக இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் அந்த டைம்? இல்லை, அதுக்கப்புறமா எனக்கு அந்த ஃபோனில் வரும்போது பார்த்தது தான், ஓ அவர் தம்பி அஜித் அவர்களுக்கு நான் தம்பின்னு தான் சொல்லுவேன், அவருக்கு நான் பேசியிருந்திருக்கேன் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நம்ம வந்து டப்பிங் பேசின ஒரு சின்ன வயது இளைஞர் தானே இன்றைக்கி வந்து ஒரு தலை அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இவரை பார்த்து பிரமிக்கிறோம் இல்லையா, அப்போ அது நினைவுக்கு வரல. அதுக்கப்புறமா இதில் வரும்போது தான், ஓ நான் பேசியிருக்கேனோ அப்படின்றது தெரியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை நடிகர்களுக்கு, எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய தெரியல தம்பி, நான் கணக்கெல்லாம் வச்சுக்கல. எத்தனை படம் நடித்தேன்னு கணக்கு வச்சுக்கல. ஆமாம், எத்தனை படம் டப்பிங் பேசினேன்றதும் தெரியல. ஒரு 1500 படத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். நான் கணக்கு எடுக்கலை. ஏன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நான் இத்தனை படம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சின்ன கர்வம் வந்துடக்கூடாது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.